வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ப்ரூஃப் சம் தான் பார்க்க போகிறோம். ப்ரூவ் தட் த இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ நார்மல் சப்குரூப்ஸ் இஸ் எ நார்மல் சப்குரூப். ஒரு சப்குரூப் இருக்கு, அது நார்மல் சப்குரூப்பாக இருக்கு. அந்த நார்மல் சப்குரூப்ஸ் ரெண்டு இருக்கு, அந்த ரெண்டுமே ஒரு நார்மல் சப்குரூப் தான் ப்ரூஃப் பண்ணி காட்டணும். ஓகேங்களா? சரி, அது நம்ம இன்டர்செக்ஷன் எடுத்துக்கிறோம். ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ நார்மல் சப்குரூப் இஸ் எ நார்மல் சப்குரூப் ப்ரூஃப் பண்ணி காட்டணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெச் கே இவங்கெல்லாம் ஒரு குட்டி நார்மல் சப்குரூப்ஸ். யாருடைய குரூப்ல இருந்து? ஜின்னு ஒரு குரூப்ல இருந்து. ஸோ ஜின்னு ஒரு குரூப் இருக்கு. இந்த ஜி குரூப்ல ஹெச்சும் கேவும் ஒரு ஸ்மால் குரூப்ஸ். ஸோ ஹெச்சும் கேவும் ஒரு ஸ்மால் சப்குரூப்ஸ். ஓகேங்களா? டு ப்ரூவ் ஹெச் இன்டர்செக்ஷன் கே இஸ் நார்மல் இன் ஜி. அப்போ ஹெச் இன்டர்செக்ஷன் கே நார்மலா இருக்கு இந்த ஜிக்குள்ளன்னு சொல்றாங்க. அப்போ இதை ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எதெல்லாம் நார்மல்னு சொல்லிக்கிட்டே போகணும் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹெச் கே இவங்க எல்லாமே சப்குரூப்ஸ் ஆஃப் ஜி. ஸோ ஜியில் ஹெச்சும் கேவும் ஒரு சப்குரூப். அப்போ ஏதோ ஒரு எலமெண்ட் ஹெச்சுக்குள்ள இருக்க போகுது, ஏதோ ஒரு எலமெண்ட் கேக்குள்ள இருக்க போகுது. அப்போ கண்டிப்பா இந்த ரெண்டு எலமெண்ட்டுமே ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறாங்க. ஈன்னு ஒரு எலமெண்ட் ஹெச்குள்ள இருக்கு, ஈன்னு ஒரு எலமெண்ட் கேக்குள்ள இருக்குன்னா அப்போ ஈன்னு ஒரு எலமெண்ட் ரெண்டு இந்த ஹெச்லையும் கேலையும் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? அப்போ இந்த ஹெச் இன்டர்செக்ஷன் கே ஒரு நான் எம்டி செட், ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்குன்னு தானே அர்த்தம். அதுதான் இங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம இங்க கொடுத்துடுறோம். ஓகேங்களா? என்ன கிளைம் பண்றோம்னா ஏபி இன்வர்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு ஹெச் இன்டர்செக்ஷன் கே. இதுதான் நார்மலுக்கான ஒரு கண்டிஷன். அதாவது ஏன்னு ஒரு எலமெண்ட்டும் அப்புறம் பி இன்வர்ஸ் எலமெண்ட்டும் ரெண்டும் மல்டிப்ளிகேட்டிவா அது எதுக்குள்ள இருக்கு? ஹெச் இன்டர்செக்ஷன் கேக்குள்ள இருக்கு. அப்போ அது மட்டும் இல்லாம சின்ஸ் ஏவும் பியும் ஹெச் இன்டர்செக்ஷனுக்குள்ள கேல இருந்தா கண்டிப்பா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இந்த ஹெச் இன்டர்செக்ஷன் கேக்குள்ள இந்த ஏபி எலமெண்ட் இருந்தா அப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம்? ஏபி இன்வர்ஸ் அந்த ஹெச் இன்டர்செக்ஷன் கேக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஏபி இன்வர்ஸ் ஹெச்சுக்குள்ளேயும் இருக்கும், ஏபி இன்வர்ஸ் கேக்குள்ளேயும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டுத்துலயும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஏபி இன்வர்ஸ் எதுக்குள்ள இருக்கும்? ஹெச்சுக்கும் கேக்கும் இன்டர்செக்ஷனுக்குள்ள இருக்கும். அப்போ ஹெச் இன்டர்செக்ஷன் கே ஒரு சப் குரூப், ஜீனுடைய சப் குரூப்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ கிளைம் பண்ணதை நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்டணும். ஹெச் இன்டர்செக்ஷன் கே ஒரு நார்மல்னு ப்ரூஃப் பண்ணி காட்டணும். சரி, ஃபர்ஸ்ட் எக்ஸ்ன்னு ஒரு எலமெண்ட் இந்த ஹெச் இன்டர்செக்ஷன் கேக்குள்ள இருக்கு, ஜின்னு ஒரு எலமெண்ட் ஹெச்சுக்குள்ள இருக்கு. ஓகேங்களா? ஜின்னு ஒரு எலமெண்ட் ஹெச்சுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி எக்ஸ் ஹெச் இன்டர்செக்ஷன் கேக்குள்ள இருந்துச்சுன்னா அப்ப இந்த எக்ஸ் எலமெண்ட் ஹெச்சுக்குள்ளயும் இருக்கும், இந்த எக்ஸ் எலமெண்ட் கேக்குள்ளயும் இருக்கும். இதெல்லாம் நம்ம சொல்லிடுறோம் முதல்ல, இதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறோம். அதே மாதிரி எக்ஸ் ஒரு எலமெண்ட் ஹெச்சுக்குள்ள இருக்கு, சேம் ஜின்னு ஒரு எலமெண்ட் ஜிக்குள்ளயும் இருக்கும். ஜி எலமெண்ட் ஹெச்சுக்குள்ள இருந்தா அதே ஜி எலமெண்ட் ஜிக்குள்ள இருக்கும் இல்லையா? இங்க பாருங்க, இதுதான் ஜி, இதுதான் ஹெச். ஓகேங்களா? ஜி எலமெண்ட் இங்க இருக்குன்னா ஜி ஹெச்சுக்குள்ளே இருக்கு, ஜிக்குள்ளேயும் தானே இருக்கு. அதுதான் இது இந்த ரெண்டு பாயிண்ட் சொல்லுது. ஸோ ஒரு எக்ஸ்ன்னு ஒரு எலமெண்ட் ஹெச்சுக்குள்ள இருந்து ஜின்னு ஒரு எலமெண்ட் ஜிக்குள்ள இருந்து இந்த மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த ஜி எலமெண்ட்டையும் இந்த எக்ஸ் எலமெண்ட்டையும் இந்த ஜீனுடைய இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி வர அந்த எலமெண்ட் ஹெச்சுக்குள்ள இருக்கும், இதுக்குள்ள இருக்கும்னு சொல்லிட்டோம்னா அந்த ஹெச் நார்மல்னு பேரு. ஓகேங்களா? சின்ஸ் அப்போனா கண்டிப்பா இப்போ இது ஹெச்சுக்கு எழுதியாச்சு, இது ஹெச்சுக்கு. இப்போ கேன்னு ஒண்ணு வருது இல்லையா? கேன்னு ஒண்ணு, அந்த கேக்கு எழுத போறோம் இது. ஸோ எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் கேக்குள்ள இருக்கு. கேனா இங்கேயும் ஒரு இதுக்குள்ள இன்னொரு ரவுண்ட் போட்டு நம்ம கேன்னு கூட எழுதிக்கலாம், இல்ல அது ஹெச்சுக்குள்ளவே பாதியை பிரிச்சுக்கலாம் கே. ஸோ எக்ஸ்னு எலமெண்ட் கேக்குள்ள இருக்கு, சேம் ஜின்னு ஒரு எலமெண்ட் ஜி கூட இருக்கு. முதல்ல ஹெச் கூட கம்பேர் பண்ணோம், இப்போ கே கூட. அப்ப என்ன வரும்? ஜி வந்துடும், அதே சேம் இந்த ஜி வந்துடும், இந்த எக்ஸ் இங்க வந்துடும், இது ஜியோட இன்வர்ஸ் வந்துடும்,
பிலாங்ஸ் டு இப்போ கே வரும். இங்க ஹெச்னு எழுதணும் இல்லையா, இங்க கேன்னு எழுதணும். அப்போ கேவும் நார்மல். ஸோ ஒரு குரூப்புக்குள்ள H1 K1 ரெண்டு ஸ்மால் குரூப்ஸ் இருக்கு. இதுக்குள்ளவே ரெண்டு ஸ்மால் குரூப் இருக்கு. அந்த ரெண்டு ஸ்மால் குரூப்ஸ்க்கும் கண்டிஷன்ஸ் எழுதியாச்சு. இப்போ நம்ம சேர்த்து எழுத போறோம். X belongs to H intersection K and G belongs to G. இது ரெண்டுமே இங்க பாருங்க, இங்க எழுதிக்க பாருங்க. X belongs to H intersection K, அப்புறமா இந்த ரெண்டுத்துலயும் இருக்கிற G belongs to G. புரியுதுங்களா? X வந்து H ல இருக்கு, X வந்து K ல இருக்கு. அதுதான் நான் சேர்த்து X வந்து H லயும் K லயும் சேர்ந்து இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி G belongs to G வந்து இங்கே இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ காமனா எழுதியாச்சு. ஸோ இந்த மாதிரி இதை நம்ம என்ன பண்ணலாம், சேம் இந்த G எடுத்துக்கலாம், இந்த X எடுத்துக்கலாம், இந்த G-னுடைய இன்வர்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த ஆன்சர் இந்த H இன்டர்செக்ஷன் K குள்ள இருக்கு. அப்படி இருக்குதுன்னா கண்டிப்பா இதுவும் நார்மல்னு பேரு. ஸோ நார்மல்னானது ஒரு அந்த குரூப்னுடைய எலமெண்ட். ஸோ நார்மல் சப் குரூப்ஸா இருக்கு. யாரு? இந்த H இன்டர்செக்ஷன் K ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எதெல்லாம் லெட் எடுத்துக்குங்க, HK எடுத்துக்குங்க. அப்புறம் வந்து என்னெல்லாம் ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் வந்து H இன்டர்செக்ஷன் K வந்து முதல்ல நான் எம்டி செட்டுன்னு சொல்லிடணும். அப்புறம் கிளைம் ஈக்குவேஷன், கிளைம் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் எழுதணும். அப்புறமா H இன்டர்செக்ஷன் K நார்மல்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் H தனியா ப்ரூவ் பண்ணணும், Kவை தனியா ப்ரூவ் பண்ணணும். அவங்க ரெண்டு பேரும் இணைச்சு சொன்னோம்னா நம்மளுக்கு நார்மல்னு ப்ரூவ் ஆயிடும். ஸோ இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ், நெக்ஸ்ட் செகண்ட் பேஜ், watch other episodes in the appropriate playlist. 4G Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.